எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு மகிழ்ந்த அதிசயம் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று 4/1/2026. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். மேற்கு நோக்கி போறவங்க கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பிரதமை திதி மதியம் 2:53 வரை, பின்பு துவிதியை திதி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாலை 5:49 வரை, பின்பு பூச நட்சத்திரம். யோகம் ஐந்திரியம் நாம யோகம் காலை 7:31 வரை, பின்பு வைத்திருதி நாம யோகம். கரணம் கவளவு கரணம் மதியம் 2:53 வரை, பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு மாலை 5:49 வரை, பின்பு மூல நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், கடகராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும். ஓகேங்களா? தொடர்ந்து எழுதிட்டு வரணும். தினைக்கும் பாருங்க, நம்ம ராஜநிலை டிவியை வந்து தினைக்கும் பாருங்க. அதுல வரக்கூடிய உங்க ராசிக்கு உண்டான எண்களை வந்து நீங்க முதல்ல எழுதுங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆன பிறகு உங்க நண்பர்கள், உறவினர்கள், கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்தலாம். ஆனா உங்களோட கோரிக்கை பாசிட்டிவா தான் நினைச்சுக்கிட்டு வந்து எழுதணும் எப்போதுமே. ஓகேங்களா? எப்போதுமே பாசிட்டிவா நீங்க நினைச்சிட்டு எழுதினா கண்டிப்பாக நடக்கும். இன்று மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. உங்க ராசிக்கு உண்டான எண்ணை வந்து கரெக்டா நோட் பண்ணி எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளா அமையும். நம்ம இந்த 2026 புத்தாண்டுக்கான பலன்கள் 12 ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கடைசியான மீன ராசிக்கு 2வது பார்ட். நேத்திக்கு வந்து அம்மா வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? இவங்களோட தாய்க்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள்லாம் வரும். நேத்திக்கு வந்து பார்த்தோம். தாய்க்கு வந்து சமுதாய தொடர்பு வந்து அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வந்து மீனராசியில் இருக்கிறவங்க தன் தாயிட்ட வந்து உதவி அல்லது வந்து தாயிட்ட வந்து அனுமதி பெற்று செஞ்சீங்கன்னா உங்களோட தொழில் வந்து கொஞ்சம் விரக்தியா இருக்கும். உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் வந்து செலுத்த வேண்டும். கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. தாய்க்கு வந்து அதிகமான சமுதாயத்துல வந்து போட்டி பொறாமையை வந்து நபர்கள் வந்து உருவாகுவாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? உங்களோட தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்கும். தெய்வத்தோட அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். மீன ராசிக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அம்மா வழி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களோட மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் அதிகமாக ஈடுபடுவாங்க. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்து தொழில் செய்யறதுக்கு தான் அதிகமாக ஆசைகள் வரும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா
அந்த ஆசை பேராசையாக மாத்திராதீங்க. மாத்தினா தொழில் அவமானம் பிரச்சனை வந்து சந்திக்கக்கூடும். அதாவது வந்து சின்னதா நீங்க ஆரம்பிச்சு கொண்டுட்டு போகலாம். எடுத்தோன்னே அகலக்கால் வச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வந்து ஆகாது. மீனராசிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கொண்டுட்டு போங்க. எடுத்தோன்னே 10 லட்சம் போட்டு முதலீடு போட்டு பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். 1 லட்சத்துல வந்து என்ன செய்ய முடியும்? 50,000த்துல என்ன செய்ய முடியும்? எந்த அளவுக்கு மினிமம்ல வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி வந்து உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் தேடி போறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும். அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு வந்து சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இந்த மீனராசியில பிறந்தவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு இருந்தா அவங்களுக்கும் சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள் வந்து ஏற்படும். அதாவது புதிய முதலீடு வந்து செய்யக்கூடாது. ஆல்ரெடி பிசினஸ் ஒன்று போயிட்டு இருக்குன்னா அதுல பெருசா பண்றேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு வந்து மேன்மை வந்து உண்டு. அரசு வேலைகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபடுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அரசுல. அதே மாதிரி வந்து மேல் அதிகாரிகளோட தொந்தரவு இருக்கும். அதனால இடம் மாறலாங்கிற அமைப்புகள் வந்து உள்ளவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. மீனராசியில பிறந்தவங்களுக்கு மேலதிகாரிகள் வேலையில வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து இந்த ஆண்டு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறையில இருக்கிறவங்க அல்லது அந்த வேலைக்கு வந்து முயற்சி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வேலையும் கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மீனராசியில இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். போலீஸ், ராணுவத்துல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு, தணிக்கையாளர், ஆசிரியர் பணி, கல்வி நிறுவனம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி சினிமா துறையா இருந்துக்கலாம், அல்லது ஜவுளித்துறையில இருக்கிறவங்க, அல்லது நகை சொகுசு பொருள் சம்பந்தப்பட்டது, காரு, பஸ்ஸு, வாகனம் அது மூலம் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போவாங்க. அதே மாதிரி மீனராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து மனைவி மூலம் பணம் வரும். அப்போ வந்து மனைவி வந்து வேலைக்கு போகக்கூடிய யோகம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு புதுசா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம்னா திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை மாற்றம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுவும் மனைவி வழி சொந்த பந்தத்தினால கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கூட்டு தொழில் செய்யறவங்க கவனமா இருக்கணும். இந்த ஆண்டு வந்து புதுசா கூட்டு தொழில் செய்யறதா வேண்டாம், தவிர்த்துருங்க. ஏன்னா கூட்டாளியோட சண்டைகள், சச்சரவுகள் வந்து ஏற்படும். ஏற்கனவே ஆல்ரெடி கூட்டு பிசினஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் 5 வருஷமா 10 வருஷம் அப்படின்னா இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பேச்சுல வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் வரப்போகுது. மீனராசியில பொறுத்த பிறந்தவங்களுக்கு கூட்டாளியால் வந்து பிணக்கு ஏற்படும். அது பிரிவினை வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறது ரொம்ப சிறப்பு. நல்ல வருமானம் வந்து உண்டு. அதுல பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அண்ணன், அக்கா யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். மூத்தவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து மூத்தவங்களால சின்ன சின்ன விரயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதாவது வந்து மீனராசியில பிறந்தவங்க அவங்களுக்கு அண்ணன், அக்கா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அதுக்கு வந்து நீங்க சுப செலவாவே நீங்க பண்ணிடலாம். ஒரு கொலுசு எடுத்து கொடுக்கறது, அக்காவா இருந்தா கொலுசு எடுத்து கொடுக்கறது, அண்ணனா இருந்தா சின்னதா ஒரு காப்பு இல்லைன்னா ஒரு போன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்க வந்து பாசிட்டிவான ஒரு விரை செலவு பண்ணிட்டீங்கன்னா, சுப செலவு பண்ணீங்கன்னா விரை செலவு வந்து தவிர்க்கப்படும். ஓகேங்களா? பாட்டனாரால் விரயம் ஏற்படும். அதாவது வந்து அப்பாவோட அப்பா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து நல்லா வரும். இவங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி தனக்காண்டி அதிகம் செலவு செஞ்சுக்குவாங்க. மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து சம்பாதிப்பாங்க. நான் நல்லா சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா வந்து செலவு பண்ணுவாங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீனராசியோட தொடர்ச்சி நாளைக்கும் வருது. நாளைக்கு மாணவர்கள், அரசியல் இருக்கவங்களை பத்தி நாளைக்கு பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.